நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சந்திரகாந்தா அப்படின்னாவே அப்படியே சும்மா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே சும்மா அள்ளு விடு ஒரு பக்கம். போலீஸ்னாவே சந்திரகாந்தா மேடத்தை மாதிரி வரணும். நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாத்துலயும் சந்திரகாந்தா தான்டா. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் சரி, நல்லா தீர விசாரிச்சு அவங்க பக்கம் ரைட்டுன்னு தெரிஞ்சா ரைட்ல நிற்பாங்க. தப்புன்னு செஞ்சானா அப்படியே சும்மா தப்புல நின்று தப்புன்னு தப்பி விட்டுருவாங்க. அவ்வளோ பெரிய மேலதிகாரி. இப்ப நம்ம வெண்பா குட்டி கூட பேசினு இருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவை இந்த வீட்டுல இருக்கிற 2 திருட்டு பூனையே எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் சீண்டினே இருக்குதுங்க. எங்க அம்மா ரொம்ப பாவம். எங்க அம்மாவுக்கு என்னமே தெரியாது. எங்க அம்மா ஒரு அப்பாவி. நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கேட்டுன்னு இருக்காங்க நம்ம வெண்பா. இதெல்லாம் கேட்டதும் என்ன நடந்தது தெளிவா எனக்கு சொல்லுமா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து எதுவும் இன்வால்வ் ஆக முடியாது, நல்லா தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி எங்கன்னா ஒரு தவளை வேலைக்கு போனா அந்த இடத்துல திருட்டு பள்ளி சுமித்து எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனில எதனா காசு காணாம போச்சுன்னா அந்த காசு எங்க அம்மா அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நிறைய விஷயம் எங்க அம்மா மேல பழி போடுறாங்க. இதனாலே எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவை பிடிக்காம போச்சு. கூடிய சீக்கிரம் பார்த்தா எங்க அம்மாவை டைவர்ஸ் பண்றதுக்கு அவர் யோசிக்க மாட்டாரு. எங்க அம்மா இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல ரத்த கண்ணீர் ஒரு பக்கம் வடியுது. இதெல்லாம் பார்த்த நம்ம விஜய் இருந்துன்னு சும்மா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் சும்மா தானேங்க இருக்கான், அதுதானே பிரச்சனை இப்ப அப்படின்னு சொல்லிட்டு வெண்பகை வந்து சந்திரகாந்தா மேடத்துக்கு சொல்றாங்க. அவங்க இருந்து சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாதமா, உன் பிஞ்சு மனசுல இவ்வளவு பெரிய நஞ்சு விதைச்சிருக்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, அவங்கள கூட்டிய சீக்கிரம் அப்படியே முட்டி தட்டி அவங்கள தூக்கிட்டு போய் ஜெயில வைக்கல, என் பேரு சந்திரகாந்தா மேடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே மேடம், நீங்க சவால் விட்டீங்கல்ல, நீங்க சொன்னா சேவிங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் நிறைய தேவை கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல நீங்க சொன்ன மாதிரி மாசா கிளாஸா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது மறுபக்கம் இதெல்லாம் மறைந்திருந்து பார்க்கும் என்ன கண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி மறந்து இந்த குட்டி பிசாசுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு நஞ்சு பாத்தியா, எப்படி எல்லாம் நம்மள போட்டு தங்கன்னு இருக்கு. அடியே வெண்பா என்னடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் போய் கேட்க, உங்களுக்கு மாமியார் வீட்டுல விருந்து ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றா. வெண்பா வயசுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். 32 பல்லும் கலத்தி கையில கொடுத்துருவோம் பாத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்ல, குடிப்படி குடிப்பேன் என் கையை தெரி பூ பறிச்சுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்க, அடடா இதுதானே சண்டை, இதுதானே ஒரு வழிமுறை, ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தெரிவிக்க விடுறாங்க ஒரு பக்கம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. மறுபக்கம் நம்ம மல்லி அங்க வராங்க. மல்லி வந்து என்ன வேணும்பா, பெரியாளர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னமா பண்ணேன், இவங்க பெரியார் முறையை நடத்துறாங்க, சில்லற மாதிரி கீழே இறங்கி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க, கொஞ்சம் கடை இவங்களுக்கு விவசாயன்றதே இல்லை, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உட்காந்து, உங்களுக்கு கொஞ்சம் கடை அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாங்க ரிட்டர்ன் கேள்வி கேட்கறாங்க. சரி, நான் எதுவும் பேசக்கூடாதுப்பா, நான் வாய மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வாய மூடிறாங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, அவங்க தம்பிக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணுங்க ஸ்கூல்ல வேலை செய்யற அந்த பசங்க அவங்க படிக்கிற பசங்க, அவங்க டீச்சருக்கு போன் பண்ணி டீச்சர் டீச்சர் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க தம்பிக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க டக்குன்னு. ஆனா ஒரு சின்ன பொண்ணு உங்களை மிரட்டுறதா கூட சமாளிக்க முடியாம தம்பிக்கு போன் பண்ணி சொல்றீங்க, வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேக்குறா. ஒட்டே 2 பேரும் வச்சுக்கிறேன், நீ சரியான நேரத்துல காசு கேங்கிட்டதானே வந்தாங்க, காசு உங்ககிட்ட வந்தாங்கப்பா, காசுன்ற பேச்சு பேசக்கூடாது, எல்லாம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி திமிர அகங்காரமா பேசுறாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ரஞ்சிதம் பண்ணுமா சொல்லக்கூடிய அந்த போன்ல என்ன சார்ஜே இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நீ இப்பதான் போன் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா பாருன்னு சொல்லிட்டு, பாவி ஒரு வீடியோ கூட ஒழுங்கு எடுக்க துப்பு இல்லை, உன்னால கூட வச்சுருக்கிற எனக்கு தான் அசிங்கமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றா. உடனே நம்ம ரஞ்சித் ஆமா நான் வீடியோ எடுக்க தான் துப்பு இல்லை, நீங்க இது வரைக்கும் ஒரு பிளான் ஆனால் பட் ஒரு டே பண்ணிருக்கீங்களா, ஒன்னுத்துக்கும் லைக் இல்லை, எந்த பிளான் பண்ணாலும் சொதப்பி போட்டுருங்க, நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி நான் வேற லெவல்ல இருந்தா தெரியுமா அப்படி அந்த எப்படின்னு சொல்ல 2 பேருக்குள்ள சண்டை ஆகி போடுது. அடாப்பாவீங்களா, யாரு கூட சண்டை போட வந்தோம்ன்றதே மறந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க, என்னதான் கூத்துன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.